வணக்கம் நண்பர்களே, இதுதான் சிறு குறிஞ்சான் இலை. சுகருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருந்து. பார்த்துக்கோங்க. இந்த இலையில் ஒரு 5 இலை சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடித்த பிறகு நீங்கள் எவ்வளோ ஜீனி அள்ளி போட்டாலும் அது இனிக்காது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த இலையை நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் சிறு குறிஞ்சான் இலை. ஓகேங்களா? இது சுகருக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து. நிறைய கிடக்கு. பக்கத்து காட்டில் போய் எடுத்தது. இது ஃபுல்லாகவே சிறு குறிஞ்சான் தான். சரிங்களா? ரைட்டு. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இலை தெரியுதா? என்ன மாடல் இலை எங்கே கிடைக்கும்னு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? காலையில் ஒரு டைம் சாப்பிட்டா போதும். எவ்வளோ சுகர் இருந்தாலும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளகும். ரொம்ப நாள்பட்ட சுகராக இருந்ததுன்னா ரொம்ப நாள் அந்த இலை சாப்பிடணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாக்கில் பார்த்திங்கன்னா இது என்னது தெரியுமா? ஆடாத்தொடை. சளிக்கு ஒரு அற்புதமான மருந்து ஆடாத்தொடை. கூட நிறைய செடிகள்லாம் நிற்கும். இந்த இலை தான் ஆடாத்தொடை. ஓகேங்களா? இது எப்பேற்பட்ட கபமாக இருந்தாலும் இதை பொடி பண்ணியும் சாப்பிடலாம். அப்படியே தண்ணியில் அவிய போட்டும் இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாள்பட்ட கபம்லாம் கம்ப்ளீட்டாக சரியாகி போகும். சரிங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு அற்புதமான மூலிகை ஒன்று காமிக்க போகிறேன். கல் அடைப்பு, கிட்னியில் கல் இருந்தாலும் சரி, அந்த கல் எப்படி சரியாகும்னு பாருங்கள். இதுதான் அந்த இலை. கிட்னி கல் சரி பண்ணக்கூடியது. இது இப்போ தான் சிறுசாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். 5 செடி தான் வச்சுருக்கேன். இருக்குது பார்த்தீங்களா? கிட்னிக்கு உண்டானது. கிட்னியில் கல் இருந்ததுன்னா 3 நாள்லேருந்து 5 நாள் ஒவ்வொரு இலை சாப்பிட்டாச்சுன்னா கிட்னியில் உள்ள கல் அப்படியே கிளியர் ஆகி வெளியில் வந்துடும். உங்களுக்கே தெரியும், ஃப்ரீயாக இருக்குது தெரியும். அப்புறம் இன்னொரு மூலிகை. இது என்னன்னு பார்த்திங்கன்னா உன்னின்னு பேர். இது உன்னி செடி. உன்னிலே நிறையா வகை உன்னி இருக்குது. இது என்னதுன்னா தோல் வியாதி இருக்கு இல்லையா, தோல் வியாதியை சரி பண்ணக்கூடியது. இது உன்னி. இந்த இலையை அரைச்சி பூசினாலே போதும். கொஞ்சம் சொரப்பாக இருக்கும் இந்த இலை. இந்த இலையை அரைச்சி பூசினாலே போதும். இது தோல் வியாதிக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. சிலவங்க சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த இலைகளில் தோல் வியாதி உள்ளவங்க அரைச்சி பூசினீங்கன்னா பின்பக்கம் பார்த்திங்கன்னா சொரப்பாக இருக்கும். சொரன்னு இருக்கும். இதுதான் உன்னி இலை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை.